தோழர் RNKவை பற்றி நாள் கணக்கிலே பேசிக்கொண்டே இருக்கலாம். சொல்லப்போனால் ஏறக்குறைய ஒரு 82 ஆண்டுகள் தமிழகத்திலே உழைப்பாளி மக்களுக்காக சமூக ஒடுக்குமுறை எதிர்த்து, சாதிய ஆணவ சக்திகளை எதிர்த்து, மக்கள் ஒற்றுமைக்காக, உழைப்பாளி மக்களுக்கு இழைக்கப்படுகிற சுரண்டல் கொடுமையிலிருந்து விடுதலை செய்வதற்காக, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல சமுதாயம் அமைக்க வேண்டும் என்கிற அந்த நீண்ட பயணத்தில் 84 ஆண்டுகளுக்கு மேலே பயணித்தவர் அருமை தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த அருமை தோழர் என் சங்கரையா அவர்கள் தன்னுடைய 102வது வயதிலே நம்மை விட்டு பிரிந்தார்கள். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெருமை, அநேகமாக அந்த தலைமுறையிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடக்க காலத்திலே துவங்கிய அந்த தலைமுறையில் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற தலைவராக, ஒரே தலைவராக மரியாதைக்குரிய தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய மாநில செயலாளர் ஆசை தம்பி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை விடுதலை போராட்ட காலத்திலே அவர்கள் சந்தித்திருக்கிற அடக்குமுறை, வெள்ளையை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்திய போராடிய போது வெள்ளையை சிறைச்சாலையில் நடத்தப்பட்டிருக்கிற கொடுமைகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே நடக்கப்பட்டிருக்கிற பண்ணையார்களுடைய கொடுமையை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் அவர் காட்டியிருக்கிற உறுதி, இவைகளெல்லாம் தோழர் நல்லக்கண் அவர்கள் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எதிர்காலத்திலே இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு அது ஒரு அனுபவமாக, அது ஒரு பாட புத்தகமாக, படிப்பனையாக நிச்சயமாக திகழும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனால் இந்த சமூகம் மேற்கொண்டிருக்கிற எல்லா விதமான சமூக கேடுகளையும் எதிர்த்து மனிதன் அடக்கி ஆளுகிற அப்படிப்பட்ட சுரண்டல் சமூகம், மேல் சாதி கீழ் சாதி என்று பாகுபடுத்தியிருக்கிற சமூக ஒடுக்குமுறை, பெரும்பான்மை சிறுபான்மை என்று மக்களை பாகுபடுத்தி இந்த மக்களை கூறுபடுத்துகிற ஒரு மதவெறி இந்துத்துவ கோட்பாடு, இப்படிப்பட்ட எல்லா விதமான கொடுமைகளையும் எதிர்த்து சமர்கண்டிருக்கிற ஒரு வீர போராளி தான் அருமை தோழர் RNK அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழகத்திலே செங்கொடி இயக்கத்தை இடதுசாரி இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு அவர் என்றைக்கும் வழிகாட்டியாக திகழ்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இப்படிப்பட்ட மகத்தான அந்த பணியை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அருமை தோழர் சங்கரையா அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தகைசால் தமிழர் என்கிற விருதினை அளித்தார்கள். அதே போல அருமை தோழர் ஆர் நல்லக்கண் அவர்களுக்கும் அடுத்த ஆண்டு தகைசால் தமிழர் என்கிற சிறந்த விருதினை அளித்து பாராட்டினார்கள். இப்படிப்பட்ட விருதுகள் பெறுவதற்காக அவர்கள் பணியாற்றவில்லை. ஒரு காலத்திலே இப்படிப்பட்ட விருதுகள் கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை. இந்த நாடு ஒரு பொது உடைமை சமூகத்தில், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமூகத்தில், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம், ஆண்டான் அடிமை இல்லாத ஒரு சமூகம், மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு இல்லாத ஒரு சமூகம், ஒரு புனிதமான பொது உடைமை சமூகத்தை அமைக்க வேண்டும் என்கிற உறுதியோடு 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிற தோழர் RNK அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து தமிழகத்திலே இடதுசாரி இயக்கத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அவர் திகழ வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.